என்னடா சந்துரு, நான் சொன்னதை பற்றி உன் பையன்கிட்ட பேசுனியா? என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. ட்ரஸ்டபிள், ஃப்ரெண்ட்லி, ஹைலி ப்ரொஃபஷனல். இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. யோசிச்சுக்கிட்டே இருக்காதடா, என்னோட வா, நான் கூட்டிகிட்டு போகிறேன். எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி. அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த சில வாரங்களாக நாம் கர்த்தருடைய ஊமைகள் மூலமாக நமக்கு அவர் கொடுத்த பாடங்களை குறித்து தியானித்து வந்தோம். இந்த வாரம் உமைகளாக அல்ல, நடந்த ஒரு விஷயத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 10 முடிய ஜக்கியஸின் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். 1வது வசனம், அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளவனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னால் ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டாத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே மனிதகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இயேசுநாதர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில், இப்படியாக அந்த வசனம் தொடங்கப்படுகிறது. அந்த காலத்திலே யார் எப்பொழுது வரப்போகிறார் என்றெல்லாம் தெரிந்திருக்காது. சகேயுவுக்கு இயேசுநாதர் வந்திருக்கிறார் என்ற செய்தி கிடைத்தவுடனேயே அவர் வருகையிலேயே அவரை காண வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு அவன் வந்து நிற்கிறான். ஆயக்காரரில் தலைவனும் ஐசுவரியம் ஆனவனும். இந்த ஆயக்காரர்களை குறித்து இஸ்ரேல் மக்களுக்கு கோபமாக இருந்தது. ஏனென்றால் அவர்கள் ரோமருடைய ஆட்சியிலே அடிமைகளாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது ரோமர்கள் இவர்களிடத்தில் வரி வசூலிக்கிறார்கள், அதற்கு குத்தகைக்கு விட்டிருக்கிறார்கள். இந்த ஆயக்காரர்களுடைய பணி என்னவென்றால், ரோமர் ராஜ்யத்துக்கு இவர்கள் தம்முடைய சகோதரர்களிடத்திலிருந்து பணத்தை வாங்கி அவர்களிடத்தில் கொடுப்பது. இதை குத்தகையாக எடுக்கும்போது ஒரு தொகையை அவர்களும் வைத்து கொள்ளலாம். அதற்காக தான் குத்தகை எடுக்கிறார்கள். இவர்களை இஸ்ரேல் மக்கள் கடுமையாக ஆமோதிக்கவில்லை, அவர்கள் மேல் விருப்பமில்லை. அவர்கள் சுரண்டி பணம் எடுத்து அதை ரோமர்களுக்கு கொடுக்கும்போது அவர்களை வெறுத்தார்கள். அப்படி ஒரு ஆயக்காரனாக இருக்கும்போது அதிகமான பணத்தை வசூலித்து அதை
ரோமருக்கும் கொடுத்து தானும் வைத்து கொள்ளும்போது அவர்கள் அதிக பணக்காரர்களாக இருந்தார்கள். அப்படி இருக்கும்போது அவருக்கு ஆண்டவனை தேட வேண்டிய அவசியம் இல்லாதிருந்திருக்கலாம். ஏனென்றால் நமக்கு பணம் குறைவுபடும் போது இயல்பாக நாம் இறைவனை தேடுகிறோம். ஒரு கஷ்டம் என்று வந்தால் நாம் அவரை தேடுகிறோம். செழிப்பிலும் செழுமையிலும் இருக்கும்போது ஆண்டவனை தேடுவது சற்று குறைவாக இருக்கலாம். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எனக்கு உபத்திரம் வந்தது நல்லதே, நான் அவருடைய கற்பனைகளை கற்றுக்கொள்கிறேன் என்று. அப்படியெல்லாம் இல்லாமல் தான் ஒரு பணக்காரராக இருந்தும் ஐஸ்வர்யனாக இருந்தும் அவர் இயேசுநாதரை பார்க்க முயலுகிறார். அவருடைய உயரம் சற்று குறைவாக இருந்ததினால் இயேசுநாதர் வருகையிலே அவரை காண இயலவில்லை. முன்பு கூட்டம் இருக்கும்போது அவர்களையும் தாண்டி அவரால் பார்க்க இயலவில்லை. ஆனால் அவருக்கு பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கிறது. அதனால் அவர் ஓடிப்போய் அவர் வருகிற வழி எந்த வழியாக இருக்கும் என்று அறிந்து அந்த வழியிலே சென்று ஒரு காட்டாத்தி மரத்தின் மேல் ஏறி அங்கிருந்து தன்னுடைய உயரம் குறைவாக இருந்தாலும் அவரை காண முடியும் என்கிற ஒரு ஸ்தானத்திலிருந்து அவரை நோக்கி பார்க்கிறார். அங்கு அவருக்காக வெயிட் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது இயேசுநாதர் அவ்விடத்தில் வந்து, சகேயுவே, இன்று நான் உன்னுடைய வீட்டில் இருக்க வேண்டும், சீக்கிரத்தில் இறங்கி வா என்று சொல்லும்போது அவருக்கு அத்தனை சந்தோஷம். சகேயுவுக்கு ஆண்டவரை தெரியும். ஆண்டவருக்கு சகேயுவை தெரியுமா என்று அவனுக்கு அதுவரை தெரியாமல் இருந்தது. பெயர் சொல்லி அழைக்கிறார். இன்றும் பல தீர்க்கதரிசிகள் பெயர் சொல்லி ஒரு பெரிய கூட்டத்திலே ஆண்டவர் உங்களை அழைக்கிறார், மேடைக்கு வாங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு எவ்வளவோ சுகமளிப்பதை நாம் கேட்டிருக்கிறோம், கண்டிருக்கிறோம். அவ்விதமாக ஆண்டவருக்கு நம் ஒவ்வொருவரையும் பெயராக தெரியும். நம்முடைய ஒரு முடி கீழே விழுந்தாலும் அது அவருக்கு எப்பொழுது விழுமென்றும் தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் சகேயுவை அழைத்து, சீக்கிரமாக இறங்கி வா, உன்னுடைய வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று சொன்னபோது அவனுக்கு பெருமகிழ்ச்சி. நாமும் இறைவனை காண வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோமா? காண வேண்டுமென்றால் நாம் வேதாகமத்தின் மூலமாக அவரை காணலாம், தியானிப்பதின் மூலமாக காணலாம், அல்லது ஜபத்தின் மூலமாக காணலாம். எப்படி சகேயு ஒரு காண்பதற்காக முயற்சி எடுத்தாரோ அதுபோல நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த மாதிரி முயற்சியை எடுக்கிறோம், இதை நாமே நமக்குள்ளே சோதித்து பார்க்க வேண்டும். அவர் உயரம் குறைந்தவராக இருந்தார், ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட். ஆனாலும் அவர் பெரும் முயற்சி எடுத்து அதை மேற்கொள்ளுவதற்காக ஒரு காட்டாத்தி மரத்தில் ஏறுகிறார். நமக்கு என்ன அப்படிப்பட்ட குறைவுகள் இருக்கின்றன, அதை நிறைவு செய்வதற்காக நாம் என்ன படிகளை மேற்கொள்ளுகிறோம், இவற்றையெல்லாம் நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் எப்படி சகேயுவை அவர் அழைத்தாரோ அதே போல் நம்மையும் பெயர் சொல்லி அழைப்பார், நம்மிடத்தில் வந்து தங்குவார். நான் இன்று உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர் நம்மிடத்தில் வர வேண்டும் என்றால் நாம் அவரை வரவேற்க வேண்டும், வாஞ்சையாக இருக்க வேண்டும், அவரை எதிர்கொள்ள வேண்டும், அவருக்காக நாம் ஜபித்து கொண்டிருக்க வேண்டும், தேடிக்கொண்டிருக்க வேண்டும், அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் நமக்கு இருக்க வேண்டும். இவற்றை நாம் வேதாகமத்தை படிப்பதன் மூலமாகவும் அவரை பற்றி தெரிந்து கொள்வதன் மூலமாகவும் அவரை பற்றி பல மக்களிடம் பகிர்ந்து கொள்வதன் மூலமாகவும் அவரிடத்தில் நாம் அண்டி சேருகிறோம். ஆனால் மற்றவர்களுக்கு அது பிடிக்கவில்லை. அவர்கள் ஆயக்காரர் என்றாலே பாவிகள் என்று நினைத்திருந்தார்கள். பாவியினுடைய வீட்டிலே அவர் சென்றார் என்று அவர்கள் கூறுகிறார்கள். நாம் எப்பொழுது மற்றவர்களை பாவிகள் என்று சொல்லுகிறோமோ அப்பொழுதே நம்மை அறியாமல் நாம் ஒரு மேட்டிமைக்குள்ளாக போய்விடுகிறோம். அது ஆபத்தான ஒரு காரியம். பெருமை ஆண்டவரிடத்தில் கிட்ட சேர்க்க விடாது. அவர் தாழ்மையுள்ளவனுக்கு இறங்குகிறார், பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது இவர்களெல்லாம்
பாவியினுடைய வீட்டிலே தங்க போகிறார் என்று அவர்கள் முறுமுறுக்கும் போது அவர்கள் தங்களை நீதிமான்கள் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். யாரும் நீதிமான் அல்ல. கர்த்தருடைய பார்வையிலே நம்ம எல்லோரையும் அவர் ஒரு தராசிலே நிறுத்தார் என்றால் நம்முடைய பாவங்கள் கீழாக இருக்கும், நாம் செய்த சிறு நன்மைகள் மேலாக இருக்கும். யாருமே நம்முடைய நன்மைகள் மூலமாக, சுயநீதியின் மூலமாக நான் அதிக நீதியுள்ளவன் என்று சொல்லிக்கொள்ள யாருக்குமே வாய்ப்பு இருக்காது, இறைவனை தவிர. இறைவன் ஒருத்தர் தான் பரிசுத்தர். நாம் குற்றவாளிகளாக இருக்கலாம், ஆனாலும் நாம் நம்முடைய பாவத்தை உணர்ந்து அவரிடத்தில் மன்னிப்பு கேட்கும்போது அவர் குற்றமில்லாதவர்களாக நம்மை பாவிப்பார். அதற்கு நாம் மனம் திரும்புதல் அதிக அவசியம். அதற்கு மாறாக மற்றவர்களை குறை கூறும்போதோ, மற்றவர்கள் பாவிகள் என்று பாவிக்கும் போதோ நாம் நம்மை மேன்மைப்படுத்துகிறோம். அது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அப்படி இருக்கும்போது அவர் வீட்டிலே அவர் தங்குகிறார். அப்பொழுது சக்கியுக்கு அவ்வளோ சந்தோஷம். உடனடியாக அவனுடைய இருதயம் மாறுபடுகிறது. அவன் உடனடியாக சொல்லுகிறான், நான் என்னுடைய ஆஸ்தியிலே பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்கிறார். நான் யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால் நாலத்தனையாக திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன். இவரிடத்தில் மொத்தமாக 100% பணம் இருந்திருந்தால் பாதி கொடுத்து விட்டால், ஒரு 100 ரூபாய் இருந்தால் 50 ரூபாய் அவர் கொடுத்து விட்டார். ஒரு 10 ரூபாய்க்கு அவர் அநியாயம் செய்திருந்தாலும் இப்போ நாலத்தனையாக திருப்பி கொடுக்க வேண்டும். அப்பொழுது 40 ரூபாயும் கொடுக்க வேண்டும். ஆக மொத்தம் ஒரு 10% அவர் அநியாயமாக இருந்திருந்தால் இப்போது அவரிடத்தில் இருப்பது 10% தான். ஏனென்றால் பாதியை கொடுத்தால் 50 போய்விட்டது, 4 கொடுத்தால் அதுவும் போய்விட்டது. ஆனாலும் பாருங்கள், அப்படி அவர் சொல்லும்போது அவருடைய இருதயத்தை நாம் காண்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்கிறார். நாம் எப்பொழுது மனமாற்றம் அடைகிறோமோ, எப்பொழுது நம்முடைய தவறை உணர்கிறோமோ, எப்பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுதே நமக்கு ரட்சிப்பு வருகிறது. ஏனென்றால் நாமும் ஆபிரகாமுடைய குமாரன் என்று சொல்லும்போது நாமும் இறைவனுடைய குமாரர்கள். கடவுளுக்கு நாம் மனம் திரும்பும்போது, உணரும்போது அதிக சந்தோஷமாக இருக்கிறது. அதற்காகத்தான் நம்மை இங்கே அனுப்புகிறார். நாம் ஜக்கியேசை போல தேடுகிறவர்களாகவும், எந்த ஒரு குறைபாடு இருந்தாலும் அதை மேற்கொள்ளுகிறவர்களாகவும், கடைசியிலே நமக்கு இருக்கிற ஆஸ்தியை ஏழைகளிடத்தில் பகிர்ந்து கொள்கிறவர்களாகவும் மாறும்போது இறைவனுடைய குழந்தைகளாகிறோம். இம்மையிலும் ஆசீர்வாதம் கிடைக்கும், மறுமையிலும் பொறுப்புகள் கிடைக்கும். இதனுடைய இதர பதிவுகளை நீங்கள் காண வேண்டுமென்றால் நரேந்திரநாத் என்கின்ற யூடியூபிலும் www.divinetruth.asia என்கிற இணையதளத்திலும் காணலாம். மறுபடியும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. அலாதடி. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி.